18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அதாவது உலகம் முழுக்க நியூ இயர் கொண்டாட்டத்தில் திளைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேளையில உங்களுக்கான பல்வேறு விஷயங்களை இந்த கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமா எடுத்து அள்ளி போடுறோமா, பார்த்து என்ஜாய் பண்றீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள ஜரண்டு போவோம். காஷ்மீர்ல பனி அப்படியே கொட்டுதுங்க. ஏஎன்ஐ சொல்லுது, இந்த பனியில நீங்க உட்காந்து ஜூஸ் குடிங்க, நல்லா இருக்கும்னு. அந்த அளவுக்கு பனி கொட்டுதான். பனிக்கு குறைஞ்சவன் சளைச்சதில்லை அப்படின்னு முதுமலையில பனி பெய்யுதில்ல, அதுல ஒரு யானை என்ன ஒண்ணு இருக்கு, அந்த பனியை பார்த்தோன்னா கொஞ்சம் குதூகலமாயிருக்கு. அப்படியே தும்பிக்கையை அப்படி மேலாக்க தூக்கிக்கிட்டு அப்படின்னு ஒரு சத்தத்தை காலையில விட்ட உடனே அங்க இருந்த ஒரு ஐயா என்ன பண்ணிருக்காரு, அதை பார்த்துவிட்டு ஆகா யானைக்கே உற்சாகம் வந்து கடவுளையே கூட்ட மாதிரி இருந்துச்சுன்னு பஞ்சு வேற போட்டிருக்காரு. கவுண்டருக்குள்ள போறோம். அதாவது அதிமுகங்கிற ஓடாத வண்டியை பாஜக இழுத்துக்கிட்டு போதுன்னு உதயநிதி ஐயா சொல்ல, இந்த பக்கம் சடக்குன்னு ரோசப்பட்டு எடப்பாடி ஐயா உங்க வண்டியை தாயா கூட்டணி எல்லாம் சேர்ந்து இழுத்துக்கிட்டு போகுது, நீங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, உங்க வண்டி ஓடாத வண்டின்னு இவர் ஒரு பக்கம் அடிக்கார். யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை அமைச்சர் சொன்னார், ஒரு காரு ஒரு லாரி சொன்னார். நாங்க ஒரு கதை சொல்றோம். திமுக என்ற என்ஜின் இல்லாத கார், திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த லாரி மக்கர் பண்ணது. இந்த லாரி மக்கர் பண்ணது. காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு, இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பமாகி விட்டது. திருமாவளவன் சொல்றார், சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் ஆட்சியில பங்கு கேட்போம் என்று சொல்றார். எங்க வண்டி ரொம்ப பிரமாதமான வண்டி, ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் வண்டியை ஓட்டுவாங்க. அதுல பாருங்க, ராகுல் காந்தி ஐயா சீனியர் பைலட், மோஸ்ட் சீனியர் பைலட் மல்லிகார்ஜுன கார்கே. அதெல்லாம் இல்லைன்னா 2 பேருக்கு ஐடியா கொடுக்க ஒரு ஆலோசகர் எங்க ஸ்டாலின் ஐயா, வண்டி பிரமாதமா ஓடிட்டு இருக்கு போங்க ஐயா அப்படின்ட்டார். ஒரு சலசலப்பு இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி சமுத்திரம் போன்றது, கடல் போன்றது. சில அலைகள் அடைக்கத்தான் செய்யும், அலைகள் ஓயாது, ஆனால் அடங்கிவிடும். ஆகவே இது சமுத்திரம் போன்ற கடல் போன்ற இந்தியா கூட்டணி என்பதில் சிறிய சிறிய அலைகளும் பெரிய பெரிய அலைகளும் அடிக்கத்தான் செய்யும், ஆனால் ஓய்ந்துவிடும். இதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. ஜனநாயகம் என்பது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்தியா கூட்டணியில் வலிமையாக ஜனநாயகம் இருக்கு. ஜனநாயகம் என்னன்னா டைலாக்னா என்ன, பேசுறது, பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதனால குறை சொல்வதோ குற்றம் சொல்வதோ இல்லை, அவர்களுக்குரியதே பேசுறாங்க. டைலாக் அது பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, எல்லா உரிமையும் இருக்கு. வலிமையான பைலட் இருக்காங்க எங்க என்ஜினை இயக்கிறதுக்கு. டெல்லியில 2 பைலட் இருக்காங்க, ஏர்பஸ் A380 மாதிரி. ஒருத்தர் ராகுல் காந்தி, இன்னொருத்தர் மல்லிகார்ஜுன கார்கே. இங்க வலிமையான ஒரு பைலட் இருக்காரு, அவர் தான் MK ஸ்டாலின். 3 பேரும் சிறப்பா தமிழ்நாட்டை இயக்கிட்டு இருக்காங்க. இதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு வெயிட் பண்ணி பாக்குறாரு, யாராவது வருவாங்களா, காத்துட்டே இருக்காரு கதவை திறந்து வச்சுட்டு. யாரும் போக மாட்டாங்க அங்க. அந்த விரக்தியின் விளிம்பில் அவர் இருக்கார். அப்படியே எடப்பாடி ஐயா சேம் பப்பி சேம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சிரமப்படுறார். என்னன்னா, ஐயா தமிழ்நாடு கடன் வாங்கி வச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பப்பி சேமா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு அழுகாத குறையா சொல்றார். சடக்குன்னு ஒரு குரல் வேற வருது. அப்ப நீங்க எப்படின்னு கேட்கிறாங்க, ஆனா அதுக்கு மட்டும் பதில் கிடையாது. இதுல ஏதோ பெருமையா பேசுறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முதன்மையா விளங்கி இருக்குது.
எதுல? கடன் வாங்குவதிலே முதலிடம். கடன் வாங்குவதிலே நாம சொல்லல. இந்த தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளரை நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு சொல்றார், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த உயர்ந்த பதவிகளுக்கு சொல்றார், தமிழகத்திலே கடன் நிலை உயர்ந்து விட்டது சொல்றார். உண்மை சொல்றார். ஆனா திமுக எரிச்சல் படுறாங்க அவர் மீது. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களை கடனாளி ஆக்கி விட்டீர்கள். இப்ப நாம கேட்டவரா இது நம்ம சிவசங்கர் ஐயாவும் கேட்டிருக்காங்க. அது இப்பதான் நமக்கு வந்திருக்கு. என்னன்னா, கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க வாங்கி வச்சதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறேன். அதுதாயா உண்மையிலேயே கடன். அதுக்கு தாயா இவ்வளவு நாள் நாங்க வட்டியை கட்டி மாண்டுகிட்டு இருக்கோம். பேசுறீங்க அப்படிங்கார். அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு எப்படி இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருடைய காலத்திலும் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு முந்தைய அவருடைய அம்மாவுடைய காலத்திலும் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலம் கடன் வாங்குகிறது என்றால் அந்த மாநிலத்திற்கு கடன் வாங்குகின்ற சக்தி எந்த அளவிற்கு இருக்கிறது, அதில் எவ்வளவு கடன் வாங்குவது என்பதுதான் ஒரு குறியீடு இருக்கிறது. ஒன்றிய அரசு அந்த குறியீடை வழங்கியிருக்கிறது. நாம் அந்த குறியீடுக்கு குறைவாகத்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாங்கியிருக்கிறோம். இவர்கள் ஒப்பிடுகின்ற மற்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த குறியீடை தாண்டி வாங்கியிருக்கிறார்கள். அதேபோல் வாங்குகின்ற கடன் எந்த அளவிற்கு அடிப்படை வசதிகளை மேம்பாடு செய்யப்படுகிறது என்று இந்தியா முழுவதும் சுற்றி பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எடப்பாடி அவர்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த பகுதியிலும் சாலை பிரச்சனை என்பது பெரும்பான்மையாக இல்லாத அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதேபோல் தமிழ்நாட்டை போன்று போக்குவரத்து வசதி கட்டமைப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதேபோல் மின்சார கட்டமைப்பு இன்றைக்கும் பல மாநிலங்களில் 20%, 30% பகுதிகள், ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்திலேயே மின்சாரம் வழங்கப்படாத பகுதிகள் இருக்கிறது. பல கிராமங்கள் மின்சாரம் பார்க்காத கிராமங்கள் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் எந்த கிராமமும் மின்சாரம் வராத கிராமமே இல்லை. எல்லா இணைப்புகளும் விண்ணப்பித்து உடனுக்குடன் வழங்குகின்ற அளவிற்கு தமிழ்நாடு இருக்கிறது. இப்படி எல்லா துறைகளிலும் மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்ற போது கூடுதல் மக்கள் தேவைக்கும் கூடுதல் சேவைகளுக்கும் கடன் வாங்குவது என்பது அது இயல்பு. அந்த வகையில் தான் இந்த கடன் வாங்கப்பட்டது. ஏயா எங்க பார்த்தாலும் ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு யாரு பதில் சொல்லுவான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிய. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாட்டை காணோம் அங்கங்க இது விடுதியில பேரு வச்சது கலைஞர் ஐயா, தமிழ்நாட்டை வெட்டுனது ஜெயலலிதாம்மா. இது தெரியாம நீங்க ஆட்டுக்கு பேசிட்டே இருக்கீட அப்படிங்காரு சிவசங்கர் ஐயா. இது ஜெயலலிதா காலத்தில் மாற்றினது. நான் ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு பேர் வச்சது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அது அந்த பயன்பாட்டிற்கு அந்த பெயர் நீளமாக இருக்கிறது என்று ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே எடுத்து விட்டார்கள். இந்த போராடுகின்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை ஜெயலலிதாவை பேசுவதில்லை, ஏதோ இப்போ மாற்றினது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார்கள். தேவைக்கு ஏற்ப தேவையான நேரத்தில் தேவையான நடவடிக்கை எடுக்கும். ஐயா, எனக்கு வகுரெல்லாம் கபகபகபன்னு ஒரு மாதிரி இருக்கு, எரிச்சல் மாதிரி வருது. எங்க பார்த்தாலும் நின்று செல்ஃபி எடுக்க போட்டோ அடிக்க. எங்க 1-2 எடுக்கலாம், எப்ப பார்த்தாலும் எடுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் காண்டாகிறார் நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சி. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு அல்லல் பட்டு தினந்தோறும் தமிழ்நாடே ஒரு போர்க்களமாக, ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருப்பது நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு. சமீபத்தில் கூட செவிலியர்கள் ஏறக்குறைய ஒரு 10 நாட்களாக அவர்கள் போராடி ஒரு செவிடன் காதில் கூட அது சங்கு ஒலித்தாலும் கூட ஓரளவாவது கேட்கும். ஆனால் இந்த குருட்டு அரசாங்கத்திற்கு செவிலியர்கள் குரல் கேட்கவில்லை. அதே போன்று ஆசிரியர்கள் அவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் தினந்தனும் செத்து பிழைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை விவசாயிகளிலிருந்து தொழிலாளர்கள் அத்தனை பேருமே கஷ்டப்படுற நிலைமையிலே இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் கிஞ்சித்தும் கூட கவலைப்படாமல் இன்றைக்கு வெறும் போட்டோ ஷூட் மட்டும் இன்றைக்கு ஸ்டாலின் நடத்தி மாவட்டங்களுக்கு இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் அங்கே சென்றிருக்கின்றார். ஆனால் எப்படி 41 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த நிலையிலே அப்போது போகாதவர் இப்போது மாவட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் வருகின்றது. அதே போல்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் வருகின்றது காரணத்திற்காக மக்களை சந்திக்கின்றோம் என்ற வகையில் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை காயத்தை ஏற்படுத்திவிட்டு மருந்தும் போடுவதற்கு தான் என்று இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு எதிர்ச்சதிகார, சர்வாதிகார, ஜனநாயக விரோத ஆட்சி இன்றைக்கு தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன்.
அப்படியே நம்ம முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அண்ணாச்சி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய எதிர்காலம் கண்ணுல நல்லா தெரியுது. ஏன்னா நீங்க எப்ப மகாத்மா காந்தி திட்டத்தில் கையை வச்சு கடன்னு ஆட்டுனீங்களோ அப்பயே உங்களுடைய காலுக்கு கீழே கிடுகிடு ஆடுது, பார்த்துக்கிடுங்கன்ட்டார். சராசரியாக பாரதிய ஜனதா கட்சி அரசு அதுக்கு முந்தைய காலத்தில் கூட சராசரியாக 50 நாட்கள் தான் வேலை தந்திருக்காங்க. ஒரு வருஷத்தில் 51 நாள் ஆச்சு, ஒரு வருஷத்தில் 52 நாள் ஆச்சு. இப்போ 100 கொடுக்க வழி இல்லை, 125. ஏன் 125ல் நிறுத்திட்டீங்க? 365 சொல்ல வேண்டியதானே? 325 சொன்னாலும் ஒன்று தான், 125 சொன்னாலும் ஒன்று தான். இதெல்லாம் இந்த திட்டத்தை பற்றி நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பேச்சை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இந்த திட்டத்தை நான் ஒழிக்க மாட்டேன். என்னுடைய அரசியல் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால், இந்த திட்டம் தொடர்ந்து இருக்கணும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய படுதோல்விக்கு நினைவு சின்னமாக இந்த திட்டம் இருக்கும். A monument to UPA's failures அப்படின்னு சொன்னார். அவரால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று எங்களுக்கும் தெரியும், ஏழை எளிய மக்களுக்கும் தெரியும். 12 கோடி மக்கள் இந்த திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க. தம்பி, நல்வாழ்த்துக்கள். நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு வாழ்க வளமுடன், நல்லா இருங்க. ஆனா ஒண்ணு தம்பி, உங்க ஆசை மட்டும் சடக்குன்னு நிறைவேறவே செய்யாது. பார்த்து பதனமா அரசியல்ல காலடி எடுத்து வச்சு பேசுங்க, அம்பிடுதே அப்படின்னு அவருக்கு இவர் அறிவுரை சொல்றார். விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அவர் முயற்சி வெல்லாது, இந்தியா கூட்டணி தான் வெல்லும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது என் மனசில். ஏன்னா இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி, பல தேர்தல்களை சந்தித்த கூட்டணி. தேர்தலை எப்படி நடத்துவது, தேர்தலில் எப்படி பிரச்சாரம் செய்வது என்பதெல்லாம் பழகிய கூட்டணி. யாரும் போட்டி என்பது தொகுதியை பொறுத்து தான். ஒரு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டி இருக்கலாம், இன்னொரு கட்சியில் இன்னொரு தொகுதியில் இந்தியா கூட்டணிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டி இருக்கலாம். ஆனால் இந்தியா கூட்டணி வெல்லும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. அப்படியே நம்ம சான் பாண்டி அண்ணாச்சி வந்தாங்க. அவங்களும் சொல்றாங்க, சடக்குன்னு வந்தாரியா, படக்குன்னு கட்சி ஆரம்பிச்சாரியா, எதுக்கு ஆரம்பிச்சாரு, ஏன் ஆரம்பிச்சாருன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் முதலமைச்சராக தான் ஆக போறேன்னு சொல்றாரு. தம்பி ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு மண்டை ஊற குழம்புது அப்படின்னு அவர் ஒரு கவலையை அள்ளி அள்ளி போடுறார். இன்னார் ஆரம்பிக்க சொன்னாங்க. இவங்க சுய புத்தி சுய நினைவுகள் உள்ளவர்களாம் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு ஆரம்பிச்சாருன்னா, அவர் தான் தலைவர் தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஆரம்பிச்சிருக்காரு, புதுசா வந்திருக்காங்க. அரசியல் தமிழகத்தில் இல்ல, இந்தியாவில் யாரு வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பார்ப்போம். தேர்தலை சந்திக்கும் பொழுது யாரோடு கூட்டணி வைக்கின்றாரா, தனித்து நிற்கின்றாரா, அதனுடைய நிலை என்ன, மக்களுடைய நிலைப்பாடு என்பதை நீங்க தெளிவா பார்க்கத்தான் போறீங்க. நானும் உங்களை மாதிரி என்ன செய்ய போறாங்க, நானும் வேடிக்கை பார்க்க காத்துருக்கேன். ஐயா, எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை நக்கிறதோ சரிதான். அவர் இப்படி பேசுதார், இவர் அப்படி பேசுதார் அப்படின்னு இருக்கத்தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் கூட்டு உட்காந்து பேசிக்கிறதும் கண்டிச்சுக்கிறதும். நீங்கள் கூட்டணியில் இருக்கிற அவங்க நீங்கள் ஏன் உள்ள வந்து அப்படியே இது விடுறிய, நீங்கள் அமைதியாக இருங்க, நாங்கள் பார்த்து முடிச்சுக்கிறோம்னு செல்வ பிறந்த என்னாச்சு அப்படி செல்லமாக கோச்சுக்கிறார். அவர் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசினதை ட்வீட் பண்ணதை நாங்கள் வன்மையாக கண்டிச்சிட்டோம். காங்கிரஸ்காரன்ற முறையில் வன்மையாக கண்டிச்சிட்டோம். ஒரு காங்கிரஸ்காரர் வந்து பாஜக ஆளும் மாநிலத்தை தூக்கி பிடிப்போதும், பாஜக ஆளும் மாநிலங்கள் நல்லாட்சி நடக்குதுன்னு ஜஸ்டிஃபை பண்ணும்போது ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதலமைச்சரோ அந்த அமைச்சரவையோ எல்லாருக்கான அமைச்சரவை, எல்லாருக்குமான ஆட்சி கிடையாது, செலக்டிவ். அதை நாங்கள் எங்களுடைய கொள்கை கோட்பாடுக்கு எதிரானது. உத்தரப்பிரதேசில் 420 தொகுதி இருக்குன்னா ஒரு இஸ்லாமியருக்கு சீட் இல்லை, ஒரு கிறிஸ்தவர்களில் ஒரு மைனாரிட்டி இல்லைன்னா இது கொடுங்கோல் ஆட்சி. நாங்கள் செலக்டிவாக ஒரு ஆளுக்காக தான் ஆட்சி நடத்துவோம் அப்படின்ட்டு. அதுவும் தப்பு. இந்துக்களை ஏமாத்துற கட்சியும் பாஜக தான். ஆனால் இந்த கம்பேர் பண்ணாரு பாருங்க, அதை யாரும் ஜனநாயக சக்தியில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நான் ஒரு தமிழனா, நான் தமிழ்நாட்டு குடிமகனா, அதுக்கு என்னுடைய எதிர்வினையை ஆற்றிட்டேன், புகாரம் அளிச்சிட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு. அது
ஆனால் இது மீண்டும் மீண்டும் தோழமை கட்சிகள்லாம் இதை பெருசு பண்ணுறதை அவாய்ட் பண்ணுன்றதை நான் வேண்டுகோள் வச்சுருக்கேன். காலையில் உட்கட்சி விவகாரங்களில் யாரும் தலையிடக்கூடாது. இப்போது மதிமுகவில் மல்லை சத்யா போனார், எல்லோரும் என்ன கேட்டாங்க. அவங்க உட்கட்சி பிரகாரம் நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாதுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிட முடியாது. அதுமாதிரி பிறருடைய உட்கட்சி பிரச்சனை நாம் எதுக்கு அதை விமர்சனம் பண்ணணும்? தார்மீக பொறுப்பேற்று நான் ஒரு மாநில தலைவராக காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தாச்சு. அப்படியே மத்திய பிரதேசத்தில் நாங்களும் தான் வீலிங்லாம் பண்ணுவோம்ல, டான்சிங்லாம் பண்ணுவோம்லன்னு 2 புள்ளக்காடுங்க சர்றன்னு போயிருக்கு. எதுக்கு 2 வேகம் வண்டியில் வந்திருக்கான், அவனை போய் மோதிர மாதிரி போயிருக்கு. அவங்க பயந்துட்டாங்க. ஆனால் இந்த புள்ளக்காடுங்க ஜெயிச்சிட்டோம் நினச்சி நேராக போய் சிலிண்டர் வண்டியில் போய் மோத கடைசியில் 2 பிள்ளைகளையும் தூக்கி ஓரமாக வைக்க எதுக்கு இந்த தேவையானு எல்லாரும் கேட்காம. நீ பெரியவனா நான் பெரியவனா போட்டு பார்த்துருவோமா அப்படின்னு கோயம்புத்தூர்ல 2 சேட்டக்கார பேழுவ வண்டியில சர்றன்னு வந்திருக்கான். ஏன்னா கொஞ்சம் தள்ளி போக வேண்டியாரு அப்படின்னு எல்லாரும் யோசிக்குங்குள்ள டமேர்னு முட்டு மடேர்னு கீழே விழுந்து கிடக்கா. நீரவனுக்கு ஆஸ்பத்திரியில் ஐயா பண்டிகை வருது, பொங்கல் வருது, அது வருது, இது வருது, காசு மட்டும் வரல, என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சாங்க. ஊப்பியில் 2 பேர் சர்ன்னு காரில் வந்திருக்காங்க. இந்த ரோட்டோரத்தில் கடையை வச்சு கட்டிட்டு தூட்டுக்கு தூங்க போயிருப்பாங்கல்ல, அதை பூரா மலைன்னு அவுத்து விட்டு சடக்குன்னு தேவையானதை பூரா அள்ளி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு 2 மாதத்துக்கு உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒழுக்கா நடைவியாதை வியாபாரிகளே, இந்த கயரை போட்டு கட்டுற சோழியெல்லாம் வேண்டாம். முடிஞ்சா நல்ல 25 கிலோ இரும்பை வாங்கி வச்சு பூட்டிட்டு போங்க. இங்கெல்லாம் இப்படி இருக்குன்னா சேலத்தில் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி போவாங்கல்ல, அவங்க ஊரம் பயப்படுதாங்க. என்னன்னா ஐயா ஆஸ்பத்திரி ஓகே தான், ஆனால் பெட்டில் எலியா வந்து கிடக்குயா, உள்ள பாலை வச்சா குடிச்சு போடுது, ரொட்டியை வச்சா தின்னு விடுது. ஒருவேளை எலிகளுக்கு அந்த பால் மேலே ஆசையோ என்னமோ தெரியல. இருந்தாலும் மருத்துவமனை நிர்வாகம் எலியை பிடிச்சி தூர போட்டால் நல்லா இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தீங்களா 2025 நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு, சோதனைகளையும் கொடுத்துருக்கு, சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. அந்த சந்தோஷத்தோட அப்படியே குட் பை சொல்லிட்டு 2026 அம்மா வா, எங்களுக்காவது நீ கொஞ்சம் நல்லதை கொடு, குறிப்பாக வருமானத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு வரவேற்போம். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 18 தர்பார் வந்துட்டாயா